அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுதினம் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் காலை 10 மணிக்கு இக்கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். விரைவில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுக எம்பிக்கள் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாளை மறுதினம் காலை 10 மணிக்கு திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டமானது நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறக்கூடிய நிலையில இந்த கூட்டமானது எம்பிக்கள் கூட்டமானது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. முக்கியமான பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவது குறித்தும், குறிப்பாக எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறக்கூடிய நிலையில எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ந்து மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்காத நிலையில் அது குறித்து பிரச்சனை எழுப்புவதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குவார் என்றும், தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி தொடர்ந்து வராத நிலையில் தொடர்ந்து பயிர் காப்பீட்டு உள்ளிட்ட நிதிகளும், அதே நேரத்தில் அந்த நெல் ஈரப்பதத்திற்கான மத்திய அரசை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தில் நிலவக்கூடிய இது போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கான ஆலோசனையை முதலமைச்சர் இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.